அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 90s கிட்ஸோட கேம்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது 90 கிட்ஸ் கேம் எடுத்துக்கிட்டாங்களா ஒரு வேற லெவலில் ஒரு வெறித்தனமாக உற்சாகமாக இருக்குங்க. ஒரு கேம்ஸ் விளாட போகிறோன்னாலுமே எல்லாரும் ஒன்று கூடி சேர்ந்து விளாடுற மாதிரி தாங்க ஒரு கேம்ஸ் இருக்கும். வாங்க இன்னைக்கு என்னென்ன கேம்ஸ்லாம் அந்த மாதிரி விளாண்டுருக்காங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். அந்த மூமெண்ட் உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நிறைய பேருக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கலாம், மேபி நம்புகிறேன். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது பம்பர விளையாட்டு. இந்த விளையாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஒரு பம்பரம் ஒரு கயிறு மட்டும் இருந்தால் போதுங்க. அதாவது இந்த பம்பரத்தை கடைசி பட்டறையிலேருந்து கடைஞ்சி வேகமாக போய் வெல்டிங் பட்டறையில் பார்த்து அதுக்கான தேவையான ஆணியை எடுத்து நேர் பார்த்து அரைஞ்சி அப்புறம் கடைக்கு போய் கயிறை வாங்கி எடுத்து கயிறு கிடச்சா எடுப்போம், இல்லைன்னா பாவலை நடவில் வந்து உருவி எடுத்து வேகமாக சுற்றி சும்மா வேறு லெவலில் விளையாடுவாங்கங்க. அதாவது ஒரு வட்டத்தை போட்டு அது 4-5 பேர் இருப்பாங்க. கீழே விட்டு கோல்ஸ் எடுக்க வச்சு யார் ஃபஸ்ட் எடுக்காங்களோ அவங்க வின் பண்ணது, லாஸ்ட் எடுக்காதவங்க தோத்தவன் வட்டத்துக்குள்ளே வைக்கணும். வட்டத்துக்குள்ளே வச்சுட்டு அவனை வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி டீம் போட்டு விளாடலாம், சிங்கிளாகவும் விளாட்லாம். இதாங்க கேமு, சும்மா வேறு லெவலில் இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கோலி குண்டு. இந்த கேமை பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு என்டர்டைன்மெண்ட்டான கேம் தாங்க இது. சும்மா காலையிலேருந்து நைட்டு விடிய தூங்காமல் வரைக்கும் கூட இந்த மாதிரி கேம் விளாடுவாங்கங்க. இருட்டானாலும் பார்த்துக்கங்களேன், அப்படியே வச்சு விளாடுவாங்க இந்த கேமு. 90 கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு கேமு வரப்பிரசாதங்க. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு கேமு. சும்மா வட்டத்தை போட்டு கட்டத்தை போட்டு முட்டில் தூக்கி வச்சு கோட்டின்னு சொல்லி கோலிக்காவை உடச்சி அவனு கூட சண்டையை போட்டு சும்மா ஆட்டையை போட்டு இப்படி எதை சேர்க்குறோமோ இல்லையோங்க, சும்மா கோழிக்காக மட்டும் கொத்தமாக சிலுக்குன்னு சவுண்டு வர்ற அளவு சேர்த்து வச்சு விளையாட்டு தாங்க. அப்படி ஒரு விளையாட்டு இந்த கேமு. சும்மா 90 கிட்ஸுக்கு வெறித்தனமான வேறு லெவலில் இருக்குதுல்ல இந்த மாதிரி கேமு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கேமு பார்த்திங்கன்னா டயர் உருட்டி. இந்த கேம் பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் உருட்டலாக இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு உருட்டான கேமு. சும்மா டயரை தூக்கிட்டு சுற்றுன்னு தெருவெல்லாம் சுற்றி காடு மேடுன்னு கூட பார்க்காம மழை வெயில்னு கூட பார்க்காம அப்படி சுற்றி அடிப்போங்க. இதில் ஒரு டயர் எங்கள் கையில் இருந்தால் போதுங்க, 1000 பென்ஸுக்கு 1000 வாடிக்கு சமமான இதாகுங்க இது. சும்மா அந்த மாதிரி ஒரு கேமுங்க இது. ஒரு டயர் எடுத்தோமா சுற்றினமான்ட்டு இருக்குங்க. ஏன்னா அப்படியாப்பட்ட கேமுங்க 90 கிட்ஸுக்கு. இந்த மாதிரி கேமு எங்கேயும் வராதுங்க, எவ்வளோ பெரிய கார் ஓட்டினாலும் வராதுங்க. அப்படியாப்பட்ட ஒரு கேமு தாங்க இது. சும்மா வேறு லெவலாக இருக்குல்ல. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கேமுங்க இது வந்து பல்லாங்குழி. இந்த பல்லாங்குழி தாங்க சும்மா வேறு லெவலில் விளையாடுவாங்க. எப்படின்னா அதாவது அந்த காலத்தில் சடங்கான பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. அதுக்காகவே இந்த மாதிரி பல்லாங்குழி கேம் விளையாடுறதுக்காண்டி மரப்பலகையில் இல்லை ஸ்டீலில் செஞ்சு வச்சதை வாங்கி கொடுத்துருவாங்க. 2 பேர் உட்காந்து ஒவ்வொரு காயாக போட்டு குழியில் போட்டு எடுத்து வச்சு விளையாடுறது தாங்க விளையாட்டு. மேக்ஸிமம் இந்த கேமை யார் விளாடுவாங்கன்னா கேர்ள்ஸ் தாங்க விளாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேர்ள்ஸுக்கு வெறித்தனமான கேமாக இது அமைஞ்சிருக்குங்க. சும்மா வேறு லெவலாக இருக்குதுல்ல. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கேம் வந்து கிட்டிப்புல். இதுக்கு ஏகப்பட்ட நேம் இருக்குதுங்க இந்த கேமுக்கு. கிட்டிப்புல், செல்லாங்குச்சி, கம்பு கேந்தி, குச்சி கம்பு, இந்த மாதிரி வேறு லெவலில் பேர்லாம் இருக்குதுங்க. இந்த தரமான கேமாக இருக்குன்னா இந்த கேம் தாங்க. சும்மா ஓட விட்டு அடிக்கிறதுல இந்த கேமு பிச்சிருங்க. அப்படியாப்பட்ட கேம் இது. இந்த கம்பை வச்சு சின்ன குச்சி அடித்து உடையுதோ இல்லையோங்க, அடுத்தவன் மண்டை கண்ணுலாம் நிறைய உடஞ்சிருக்குதுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டேஞ்சரான கேம் தாங்க இது. இது விளையாடுறதுக்கே தனி தெம்பு வேணும், தனி தில்லும் வேணும். அந்த மாதிரி ஒரு கேம் தாங்க இது. சும்மா கேட்கவே சும்மா வெறித்தனமாக இருக்குதுல்ல. நீங்களும் விளையாண்டு பாருங்கள் இந்த லாக்டவுன் டைமில், உங்களுக்கும் வெறித்தனமாக இருக்கும். சும்மா வேறு லெவலான கேமுங்க இது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கேம் பார்த்திங்கன்னா 70s கேம். என்னடா இது 70s கேம்னு சொல்கிறான்னு நினைக்காதீங்க. இந்த கேமோட பேர் 70s கேம் தாங்க. 7 கல்லை எடுத்தோமா, படபடன்னு அடுக்கணுமா, பந்து தூக்கி அடித்தோமா, அப்படியே கலைச்சோமா, ஓட விட்டு அடித்தோமா, திரும்பி எடுத்து அடுக்கணுமா, அப்படிங்கிறது தாங்க இந்த கேமோட ஸ்பெஷாலிட்டியே. சும்மா 2 டீமாக பிரிஞ்சு சும்மா வேறு லெவலில் விளாடுவாங்க இந்த மாதிரி கேமை.
இதுவும் 90 கிட்ஸுக்கு ஒரு ஈவினிங்க்கு மேலே பொழுதுபோவான ஒரு கேம்னா அது 70s கேம் தாங்க. சும்மா வெறித்தனமாக இருக்கும் இந்த கேமு. அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது இந்த கேம் தாங்க. மேடா பள்ளமானு சொல்லி விளையாடக்கூடிய கேமுங்க. இது மேக்ஸிமம் கேர்ள்ஸ் விளையாடக்கூடிய கேம் தாங்க. வேறு லெவலில் இருக்குங்க இந்த கேமு. மேடா பள்ளமா கேட்டு அதுக்கு ஒரு பாட்டை பாடி ஆட்டமா பாட்டமானு சொல்லி எந்த கல் எத்தனை கல்லுன்னு கேட்டு மேடில் வேணுமா பள்ளத்தில் வேணுமான்னு சொல்லி விளையாடக்கூடிய வேறு லெவலான வெறித்தனமான விளையாட்டு தாங்க இந்த கேமு. சும்மா கேர்ள்ஸுக்கு ஏற்ற கேமு வேறு லெவலில் இருக்குங்க. இந்த டயத்தில் லாக்டவுன் டயத்தில் நான் சொன்ன இந்த மாதிரி கேமில் யார் யாரெல்லாம் விளையாடலைன்னு சொல்லி எனக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஐயோ, என்ன தம்பி என்னாச்சு? இருடா வந்து கவனிச்சுக்கிறேன்.